அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தகுதி தேர்வுகளையும் தாவரவியலில் இருந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியங்களினால் தாவரங்களுக்கு உண்டாகும் நோய்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஓம்புயிரியின் பெயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளது தான். இதை நம்ம பார்த்தாலே போதுமானது. ஓம்புயிரியின் பெயர் நெல், நோயின் பெயர் பாக்டீரியங்களினால் ஏற்படும் வெப்பு நோய், நோய் காரணி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பாக்டீரியாவால் இந்த நோய் வந்து ஏற்பட்டது அப்படின்றது தான். சாந்தோமோனஸ் ஒரேசே. செகண்ட் ஒன் ஆப்பிள், நோயின் பெயர் தீ வெப்பு நோய். பாக்டீரியா நேம் எர்வீனியா அமெலோவோரா, எர்வீனியா அமெலோவோரா. கேரட் மென் அழுகல் நோய், எர்வீனியா கேரட்டோவோரா. கேரட் அப்படின்றது வந்து இங்கே இந்த நேமில் இருக்கும், எர்வீனியா கேரட்டோவோரா. ஃபோர்த் ஒன் எலுமிச்சை நோயின் பெயர் எலுமிச்சை திட்டு நோய். பாக்டீரியா நேம் சாந்தோமோனஸ் சிட்ரி. அதாவது லெமனுக்கு வந்து சிட்ரஸ், ஸோ அதனால் இங்கே சிட்ரி அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாந்தோமோனாஸ் சிட்ரி. பருத்தி கோண இலை புள்ளி நோய், சாந்தோமானஸ் மால்வாசியேரம். உருளைக்கிழங்கு வளைய அழுகல் நோய், கிளாவிபாக்டர் மிட்சிகேன்சிஸ் சிட்ரினம் செபிடோனிக்ஸ். உருளைக்கிழங்கு படைப்புண் நோய். ஸோ உருளைக்கிழங்கு வளைய அழுகல் நோய் வந்து எந்த பாக்டீரியாவால் ஏற்படுதுன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு படைப்புண் நோய் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை வந்து ஒரு 2 times வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே மனசில் வந்து பதிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்கள். தாவரங்களுக்கு பார்த்தாச்சு. விலங்குகள் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். செம்மறி ஆடுகள், கால்நடைகள் எல்லாமே கால்நடைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோய்களோட வந்து நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்மறி ஆடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். அந்த நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஆந்த்ராஸ் டிசீஸ், பாக்டீரியா நேம் பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோயோட பெயர் புருசெல்லோசிஸ். பாக்டீரியா நேம் புருசெல்லா அப்போட்டஸ். ஸோ இது நோயோட பெயர்லேயே பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா நேமே இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய் கால்நடைகளின் எலும்புருக்கி நோய். ஸோ இதனுடைய என்ன பாக்டீரியாவால் இந்த நோய் உண்டாகுதுன்னா மைக்கோ பாக்டீரியம் போவைஸ். நெக்ஸ்ட்டு கால்நடைகளுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நோய் கருங்கால் நோய். இதை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா கிளாஸ்டீரிடியம் சான்வி. ஸோ இந்த நாள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. செம்மறி ஆடுகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி வந்து இதிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை படித்தாலே போதும். பாக்டீரியங்களினால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள். தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள் பார்த்தாச்சு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் காலரா, டைஃபாய்டு, எலும்புருக்கி டிபி, தொழுநோய் நிமோனியா, பிளேக், டிப்தீரியா, டெட்டனஸ், உணவு நஞ்சாதல், மேக நோய். காலரா, விப்ரியோ காலரே, டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபி, எலும்புருக்கி நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ டியூபர்குலோசிஸ்ங்கிறது வந்து டிபி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதான் எலும்புருக்கி நோயின்றது. தொழுநோய் பார்த்திங்கன்னா லெப்ரசிஸ், அது லெப்ரே அப்படின்னு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதையுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நிமோனியா அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிமோனியே அப்படின்னு கம்ப்ளீட்டாக இருக்கும். டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. பிளேக் எர்சீனியா டெஸ்மஸ். டிப்தீரியா தொண்டை அடைப்பான், கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே,
டிப்தீரியா, டிப்தீரியே. டெட்டனஸ், கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி. ஸோ இங்கேயும் பாருங்கள் டெட்டனஸ் அப்படின்னு இருக்கும், நமக்கு கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி. உணவு நஞ்சாதல், ஃபுட் பாய்சனிங், கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம். மேகநோய், ட்ரிப்டோனிமா பேலிடம். ஸோ இதை ஒரு 3 or 4 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணாலே போதும். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா தேர்வுகளுக்கு சூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு 4 or 5 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நம்ம இந்த கொஷின் வந்ததுன்னா ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். ஸோ பாக்டீரியங்களினால் தாவரங்களுக்கு உண்டாகும் நோய்கள், விலங்குகளுக்கு உண்டாகும் நோய்கள், மனிதனுக்கு உண்டாகும் நோய்கள்.